ஹைவேஸ்ல போகும்போது நிறைய ட்ரக்ஸ்ல எஃப்ஆர்எட்டோட செக் ட்ரக் ரேட் ஸ்டிக்கர்ஸை பார்த்துருப்பீங்க. அப்படி செக் பண்ணா பெனிஃபிட் எங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். ரேட்டை கம்பேர் பண்ணுங்கன்னு நாங்க நிறைய வாட்டி சொல்றோம். அந்த ரேட்ஸ் பேஜ் உங்க பிசினஸ்க்கு நீங்க வெளியே வண்டி எடுத்தாலோ இல்ல கொடுத்தாலோ எவ்வளவு வாடகை சொல்லணும்னு காட்டதான். இதை நிறைய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ், ஷிப்பர்ஸ், ட்ரக் ஓனர்ஸ், ஏன் எங்க காம்படிட்டர்ஸ் கூட யூஸ் பண்றாங்க. பிட்டிங் எப்படி பண்ணணும், ப்ரொக்யூர் எப்படி பண்ணணும், வண்டி கொடுக்கறது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த வீடியோல சொல்ல போற மெயின் பாயிண்ட் என்னன்னா, இந்தியாலே ஆக்சுவல் ரேட்டை ஓப்பனா காட்டுற ஒரே கம்பெனி நம்ம தான். இந்த ரேட்ஸ்லாம் பாக்குறீங்களா, இதெல்லாம் லாஸ்ட் வீக் மூவ் ஆன லோட்ஸ். ரொம்ப கிளியரா சொல்லணும்னா இந்த ரேட்ஸ் எல்லாமே நடந்து முடிஞ்ச டிரான்சாக்ஷன்ஸோட ரேட். டிரான்சாக்ஷன்ஸே நடக்கலன்னா லோட் டிமாண்ட் அங்க ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இல்ல ஷிப்பிங் கம்பெனினா எஃப்ஆர்எட்டோட ரேட் பேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிட்டிங் வந்து லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்க்கு தான் வரும். 6 monthsக்கு ஒரு வாட்டி அவங்க ரூட்டா பிட் பண்ணுவாங்க. அப்படி ரூட்டுக்கு பிட் பண்றப்போ அந்த ரேட்டுக்கு எப்படி பிட் பண்ணணும்னா 6 months ஆச்சு அனலைஸ் பண்ணணும். அது எல்லாமே நீங்க ட்ரக் ரேட்ஸோட ஃப்ரண்ட் பேஜ்ல பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த ரூட்ல நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்க, அப்பதான் உங்களால ரெஃபரன்ஸ் பண்ண முடியும். செகண்ட், டன் ரேட்டை ஒரு செக்கா வச்சுக்கோங்க. தேர்ட், இதுல சிட்டி டு சிட்டி ரேட் தான் இருக்கும். உங்க எக்ஸாக்ட் லொகேஷன் வச்சு எவ்வளவு தூரம் வருதுன்னு பாருங்க. இதுல இருந்து உங்க லொகேஷன் எவ்வளவு தூரமா இருக்குன்னு பார்த்து எம்டி கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கோட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு 2000 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இதுல இருந்து லொகேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா அதுல இருந்து கம்மி பண்ணி கோட் பண்ணுங்க. ரேட்டை கம்பேர் பண்ணாதான் மார்ஜினை சேவ் பண்ண முடியும். நீங்க வெளியே இருந்து வண்டி எடுத்தா இல்ல கொடுத்தா ஃப்ரைட் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி www.frad.in வெப்சைட்க்கு போய் டாப்ல ட்ரக் ரேட்ஸ்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்க. A to B லொகேஷனை செக் பண்ணுங்க. பார்த்துட்டு ஃபைனல் ரேட்டை சொல்லுங்க. டேட்டா வச்சு செக் பண்ணா ரிசல்ட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். என்ன செக் பண்ணிடலாமா?